மரபணு மாற்றத்தினால உருவாக்கப்பட்டது தான் இந்த தங்கரிசி. இந்த தங்கரிசினால கிட்டத்தட்ட 170 கோடி குழந்தைகளோட கண் பார்வையை பாதுகாத்திருக்கோம்னு சொல்றாங்க. இது பின்னாடி எவ்வளவுக்கு உண்மை இருக்கு, இதை பத்தி எல்லாம் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த தங்கரிசியை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா 1990களில் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கண் பார்வை பிரச்சனையினால அதிகப்படியாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அதற்கு ஒரு தீர்வாக உருவாக்கப்பட்டது தான் இந்த தங்கரிசி. தங்கரிசி எப்படி கண் பார்வை பிரச்சனையில இருந்து மக்களை பாதுகாக்கணும்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு பார்வை குறைபாடுங்கிறது வருதுன்னா அதுக்கு அதிகப்படியான காரணமாக இருக்கிறது இந்த விட்டமின் ஏ தான். அப்படி இருக்கும்போது இந்த விட்டமின் ஏவை உலகம் முழுவதிலும் அரிசி மூலமாக மக்களுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த கண் பார்வை பிரச்சனையில இருந்து மக்களை காப்பாற்றிடலாம்னு நினைச்சாங்க. அதன் விளைவா உருவானதுதான் இந்த தங்கரிசிகள். உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 50% மக்கள் அரிசியை தான் பயன்படுத்துறாங்க அவங்களோட உணவு பழக்கத்துல. அப்படி இருக்கும்போது இந்த அரிசியின் மூலமா நம்ம விட்டமின் ஏவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா கண் குறைபாடை கட்டுப்படுத்திடலாம்னு நினைச்சாங்க விஞ்ஞானிகள். இந்த தங்க அரிசியை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறவங்க IRRI. அரிசிகள்ல பொதுவாகவே விட்டமின் ஏக்கள் இருக்காது. அரிசியில மட்டும் இல்ல, எந்த காய்கறியிலுமே விட்டமின் ஏங்கிறது இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலாக செடிகள் எல்லாம் என்ன உற்பத்தி செய்யணும்னா பீட்டா கேரோட்டின். இந்த பீட்டா கேரோட்டினை மக்கள் உணவா எடுத்துக்கொள்ளும் போது அந்த பீட்டா கேரோட்டினை விட்டமின் ஏவா நம்ம உடல் மாத்தி பயன்படுத்தும். இந்த பீட்டா கேரோட்டினை உருவாக்குறதுக்காக விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மக்காச்சோளத்தோட ஜீனையும் 2 பாக்டீரியாக்களோட ஜீனையும் பயன்படுத்தினாங்க. மக்காச்சோளத்துல பீட்டா கேரோட்டினை உருவாக்குறதுக்கான ஜீனும் இந்த பாக்டீரியாக்கள்லையும் பீட்டா கேரோட்டினை உருவாக்குறதுக்கான ஜீனும் இருந்தது. அதே நேரத்துல அரிசியை தாக்குகிற பூஞ்சையிட்ட இருந்து பாதுகாக்கிற ஒரு ஜீனும் இந்த பாக்டீரியாக்கள்கிட்ட இருந்தது. அதனால இந்த பாக்டீரியாக்களை உடனடியாக பயன்படுத்தினாங்க. இதன் விளைவா உருவானதுதான் இந்த தங்கரிசிகள். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த தங்கரிசிகளால மக்களோட விட்டமின் ஏ குறைபாடை குறைக்க முடியலன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்த அரிசிகளில் கிடைக்கிற விட்டமின் ஏங்கிறது நம்மளோட தினசரி தேவையில 50% தான் பூர்த்தி செய்யுது. அதே நேரத்தில் நம்ம மிச்ச காய்கறிகளை சாப்பிடும்போது நமக்கு தினமும் தேவைப்படுற விட்டமின் ஏங்கிறது சாதாரணமாகவே கிடைச்சிரும். அப்படி இருக்கும்போது இப்படி தங்க அரிசி ஒன்று உருவாக்கி தான் எல்லாருக்குமே விட்டமின் ஏவை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதன் மேல நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது. ஆனா என்னதான் இருந்தாலும் இது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் ரொம்பவே பயனுள்ளதா செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த தங்க அரிசிகளை நம்ம விளைச்சல்ல பயன்படுத்தும் போது நம்ம நாட்டு ரக அரிசிகள்ல இது பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால நம்ம நாட்டு ரகங்கள்லாம் அழிஞ்சு போயிரும் சொல்றாங்க. எப்படின்னா மகரந்த சேர்க்கை இந்த தங்க அரிசிகளுக்கும் நம்மளோட நாட்டு நெல் ரகத்துக்கும் இடையில மகரந்த சேர்க்கை ஏற்படும் போது நம்ம நாட்டு ரகங்களோட தனித்துவமான குணம்ங்கிறது காணாம போயிடும். அதன் மூலமா நம்மளோட நாட்டு ரகங்கள் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு எந்த ஒரு தகுந்த ஆதாரமும் இல்லை. இந்த மாதிரி பல விமர்சனங்களால தான் இந்த தங்க அரிசிகள்ங்கிறது நம்மளோட பயன்பாட்டுக்கு இன்னும் வராமே இருக்குது. ஆனா கூடிய சீக்கிரமாவே நம்மளோட பயன்பாட்டுக்கு இது வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா IRRIங்கிறது மற்ற நாடுகளோட நாட்டு ரகங்களோட இந்த தங்க அரிசிகளை கலவை செய்யறதன் மூலமா இந்த தங்க அரிசிகளோட குணம்ங்கிறது இந்த நாட்டு ரகங்கள்ல சேரும். அதன் மூலமா விட்டமின் ஏ குறைபாடுங்கிறது இல்லாம போகும் அப்படின்ட்டு IRRI முயற்சி செஞ்சுட்டு வராங்க. நம்ம இந்தியாவில ஸ்வர்ணாங்கிற ஒரு அரிசியையும் இந்த தங்க அரிசிகளையும் கலவை செய்யறதுக்கான ஏற்பாடை 2016 தொடங்கிட்டாங்க. இதன் மூலமா நம்மளோட நாட்டுக்குள்ள இந்த தங்க அரிசி பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்குள்ள தங்க அரிசி நுழைவதற்கான ஒரு வழிபாதையா ஸ்வர்ணாங்கிற இந்த அரிசி ரகம் தான் இருக்க போகுது.